ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.5ல கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைஸ்னால் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இப்போ 12 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட ஃபேக்டர்ஸ் நம்ம 4 இன்ட்டு 3 இல்லைனா 6 இன்ட்டு 2 இல்லைனா 12 இன்ட்டு 1. அதாவது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பராக இருந்துச்சுன்னா இதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ்னால் ஏதாவது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கணும். ஸோ 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 4, 3, 6, 2, 12, 1. இது எல்லாமே என்னென்னா 12ஓட ஃபேக்டர்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கொஷினில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. 12ன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இதில் எப்போவுமே சொல்கிற மாதிரி சொல்யூஷன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா இது ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் ஐடென்டிட்டி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்கொயரு கியூப்னு ஏதாவது மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எப்படின்னா ஸ்கொயர் இருக்குது, ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலாவை சைடில் எழுதிக்கோங்க. a + b the whole square ஃபார்முலா எழுதிக்கோங்க. a + b the whole square is equal to a square plus 2ab plus b square. இதான் a + b + c whole squareோட ஃபார்முலா இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்மளோட டேர்ம்ஸை கொண்டு வந்துட்டா நம்ம ஃபைனலாக இப்படி எழுதிடலாம். இப்படி கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா இப்போ இதில் வந்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும், ஏ ஸ்கொயராக இருக்கட்டும். இப்போ 2 பாருங்கள், இதில் ஒரு 2வை மட்டும் நம்ம வெளியில் எடுத்தோன்னா இந்த டேர்மில் மட்டும் சொல்கிறேன். 2வில் வெளியில் எடுத்தோன்னா மீதி என்ன இருக்குது, 2 இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 × 2 4, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 4. 4 வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம ஸ்கொயரில் எழுதிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது ஏ ஸ்கொயர் மாதிரியே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. நம்ம ஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்துட்டு எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபைனல் டேர்ம் பார்க்கலாம் ஒரு நிமிஷம். பி ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் 2. அப்போ என்னென்னா வந்து இங்கே வந்துட்டு நம்மளோட ஆன்சர் எப்படி எழுதிக்கலாம்னா இங்கே பாருங்கள், ஏ வந்து எக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன எழுதுன்னா எக்ஸு, அப்புறம் இது 2ab மாதிரி இருக்கா 2, இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது என்னாகும், இது ஏயா இருக்குது, இது பியாக இருக்குது. ஃபார்முலா வந்துருச்சா, ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் ஏபி இருக்குது, அதுக்கடுத்து பி ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சா? இதில் நம்ம ப்ராக்கெட்டில் என்ன எழுதிக்கலாம்னா சின்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இதுதான் நமக்கு அவங்க மேலே ஃபார்மில் இருக்குது இல்லையா, ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அதனால தான் நம்ம என்ன எழுதிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். ஓகேவா? ஒரு நிமிஷம், இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஹியர் ஏ வந்து என்னதான் இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா பி இஸ் ஈக்குவல் டு 2. அதனால தான் நம்ம என்னன்னு எழுதிட்டோம், எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு. இதோட நிறுத்திக்கலாம், இல்லைனா எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் எழுதிக்கலாம். ஸோ இதான் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன இருக்குது, எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஏபி, ஏன்னா ஏ வந்து எக்ஸாக இருக்குது, பி வந்து 2வாக இருக்குது. இவ்வளோதான். உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆன்சர் ஸ்டெப் எழுதி முடிச்சிருவோம். ஆன்சர் எப்போவுமே எழுதும்போது உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷினில் இருந்தால் எழுதணும். ஸோ இங்கே நமக்கு ஃபைண்ட் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா அதான் எழுதணும். ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொன்னதுனால டேரெக்டாக கொடுத்துருக்க கொஷின் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 சரிங்களா இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு நீங்கள் ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம், இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இதோட முடிஞ்சுது. ஸோ இப்படி நம்ம இந்த கொஷின் ஈஸியாக இருக்குது, ஏன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அடுத்த கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் கொஷின் எழுதிக்கலாம். 3a² மைனஸ் 24ab ப்ளஸ்
48b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்படி இருக்குது. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் அதே ஏ ஸ்கொயரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 48b ஸ்கொயர் இருக்குது, 24ab ஸ்கொயர்னு இருக்குது, ஏபின்னு இருக்குது. ஓகேவா? ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஏ ஸ்கொயர் மட்டும்தான் ஸ்கொயரில் இருக்குது, 3 ஸ்கொயரில் இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 48 வந்து எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கிடையாது. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இந்த 3யை வந்து எலிமினேட் பண்ணோன்னா ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3யை வெளியில் எடுத்துருவோம். எடுத்தால் ஏ ஸ்கொயர்னு வருதா, 8 3s are 24, அதனால 8ab வரும். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். இந்த 3ல இது போட்டோம்னா 1 3 is 3, 6 3s are 18, b ஸ்கொயர்னு வந்துடுது. 16 into 3 தான் 48. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இது ஏ ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே வந்து 8ab அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 4ஓட ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு தோராயமாக நமக்கு கிடைச்சதை வச்சு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயரில் ஏ வந்துட்டு என்னவா இருக்குது, ஏயாக தான் இருக்குது இந்த சம்மில். அதனால பிரச்சனை இல்லை. இங்கேருந்து மட்டும் பார்த்துக்கோங்க, 3 வெளியில் இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயரில் பாருங்கள், பி வந்து 16 இருக்குது. இப்போ 16னா 4 இருக்குது, 4bயாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இந்த ஃபார்மில் இருக்குது, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, 3 into ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஃபார்முலா படி. அடுத்து வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். இதில் வந்துட்டு நம்ம 2வை வெளியில் எடுத்தோம்னா இது எப்படி எழுதலாம், 2 into 2 into 2 தான் வந்து 8 இல்லையா? ஸோ 2 into 2 into 2 into நம்ம என்ன பண்ணலாம், ஏபின்னு எழுதிக்கலாம். ஓகே, ப்ளஸ் இங்கே பாருங்கள், இதில் வந்து 16 இருக்குது. 16 நமக்கு என்ன தெரியும், அது வந்து 4 ஸ்கொயர்னு தெரியும். ஸோ 16 4 ஸ்கொயர் பி. இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் எழுத போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into ஏ ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்கனால நம்ம ஏதாவது ஒன்று 2ab எழுதணும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா 2 டைம்ஸ் வந்துட்டு இன்ட்டு 4ன்னு எழுதிக்கலாம். 4 இந்த பியை சேர்த்துறதுனால எழுதினாலும் ஒன்று தான், இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இந்த ஏபியை இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? ப்ளஸ் 4b ஸ்கொயர். இப்போது அடுத்த ஸ்டெப் நம்ம எழுத போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா, இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்தாச்சு. 3 அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு போகிறீங்கன்னா இதில் என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஸோ இது அடுத்து பாருங்கள் 2ab. இங்கே 4bயை வந்துட்டு நம்ம இப்படி சேர்த்து எழுதிட்டோம்னா ஏ ஸ்கொயர். இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது மைனஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ மைனஸ் இருந்தால் நம்ம ஃபார்முலா வந்து மாறும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். போன சம்மில் ப்ளஸ் இருந்தது. ஸோ இங்கே திரும்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 2 டைம்ஸ் இந்த ஏபின்னு வரணும்ல, ஏஏ ஃபஸ்ட் எழுதிட்டு இங்கே 4bன்னு இருக்கிறதுனால இது 4bன்னு எழுதிக்கோங்க. இந்த 4a பின்னு சேர்த்துருக்கேன். ப்ளஸ் 4b த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதோட ஃபார்ம் வந்துட்டு பார்த்தா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாக்கு வந்துருச்சு. ஸோ இது நம்ம எப்படி எழுதிடலாம்னா இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. திஸ் வில் பி ஏ மைனஸ் ஃபார்முலா போடணும்ல, a minus 4b the whole square. இது எப்படி இப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சின்ஸ் ரீசன் கொடுக்குற மாதிரி எழுதணும். a ஸ்கொயர் மைனஸ் 2ab இதுதான் மேலே இருக்குது இல்லையா, ப்ளஸ் b ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்ன, ஈக்குவல் டு a மைனஸ் b the whole ஸ்கொயர். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அதில் என்ன எழுதணும், ஹியர் இங்கே என்னவா இருக்குது, இங்கே a வந்து ஒன்றும் இல்லை, ஏவே தான் இருக்குது. ஸோ அதனால a இஸ் ஈக்குவல் டு a தான். ஆனால் பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 4b இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 4b. இந்த ஒன்று மட்டும் ரீசனாக எழுதணும், ஃபார்முலா எழுதுனா தான் இது கரெக்டு. ஸோ அதனால தான் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள் ஃபேக்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ ஃபைனலில் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஆன்சர் ஸ்டெப்பை எழுதிடலாம். இப்போவுமே ஆன்சர் ஸ்டெப்பு எழுதி பழகிக்கோங்க. இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ ஆன்சரில் என்ன எழுதுகிறோன்னா 3a ஸ்கொயர் மைனஸ் 24ab ப்ளஸ் 48b ஸ்கொயர். இது வந்துச்சுன்னா என்ன ஆகுனா ஈக்குவல் டு 3 into a மைனஸ் 4b த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா இப்போ நம்ம இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சிம்பிளிஃபை இது நம்ம 3யை வெளியில் எடுக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க, 3யை வெளியில் எடுத்ததுனால கொஞ்சம் 8ab 16b ஸ்கொயர் வந்ததுனால 16 இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஒரு 10 வர ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ரீகேப் பண்ணலாம்.
3யை வெளியில் எடுத்துட்டு 3யை வெளியில் எடுத்ததுனால ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இந்த 8 வந்து 3ஆக பிரித்து எழுதியிருக்கு. 16 வந்து 14 ஸ்கொயர்னு எழுதியிருக்கு. திரும்ப என்ன பண்ணோம், இந்த 8 வந்துட்டு 2 × 2 × 2ன்னு இருக்கிறத 4ன்னு மட்டும் எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே நமக்கு 4b² வரப்போகுது. நம்ம முன்னாடியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 4ன்னு எழுதிட்டோம்னா இது வந்து 4 ஆகிடுச்சு. ஏபியை ஏபின்னு பிரிச்சிருக்கு. ஸோ 4b². திரும்ப என்ன பண்ணோம், அந்த 4ம் பியும் சேர்ந்துச்சுன்னா அந்த 2a மட்டும் ஃபஸ்ட் எழுதிருக்கேன். 2 இங்கே இருக்குது, a இங்கே இருக்குது, 4bயை இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே எழுதுனா இதில் வந்துட்டு நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, 2ab ஃபார்மெட்டில் கிடச்சிருச்சு. அதனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது, ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும். கொஞ்சம் ஈஸியாக அதோட ஸ்டெப்ஸை அனலைஸ் பண்ணிக்கணும். அப்படி அனலைஸ் பண்ணோம்னா ஆன்சர்லாம் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ வித் திஸ் சம் இஸ் ஓவர். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். x⁴ - 16x. ஓகேவா? இந்த கொஷினை பாருங்கள், ரொம்ப இதில் பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, 16ங்கிறது வந்துட்டு = வந்து 4 ஸ்கொயர். 4 4s are 16. அப்போ ஸ்கொயர் வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டு பாருங்கள், போன சம் மாதிரி இதில் எக்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் வெளியில் எடுத்து பார்ப்போம். எக்ஸ் காமனாக எடுத்தால் x⁴ வந்துடும் இல்லையா? x⁴ இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் காமனாக எடுத்தால் we will get x⁴ 4. இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா எக்ஸை வெளியில் எடுத்துட்டா x⁴ - 16 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இது எப்படி எடுத்தோம்னா x⁴ - 4² அப்படிங்கிறது வந்து 16. இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 4² இருக்குது, இங்கே பவர் 4ல் இருக்குது, இங்கே பவர் 2ல் இருக்குது. ஸோ இப்போது நம்ம எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண முடியாது. அதனால என்னன்னு என்ன பண்ணலான்னா x⁴ போட்டுட்டு இங்கே என்ன பண்ணலான்னா இந்த 4ஐ வந்துட்டு 2² எழுதி பார்த்தா ஹோல் பவர் 2². இல்லைன்னா நம்ம டைரெக்டாகவே ஃபஸ்ட்டே எப்படி எழுதிடலான்னா 16 = 2 × 2 × 2 × 2 இல்லையா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ 16 நம்ம எப்படி எழுதிடலாம், 2⁴ எழுதிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் இங்கே 4 இருக்கிறதுனால நமக்கு டைரெக்டாக அனலைஸ் பண்ண முடியாதுன்னா இந்த ஸ்டெப்பில் டைரெக்டாக நம்ம 2⁴ எழுதிடலாம். இல்லை இங்கே 4 இருக்கிறதுனால இஃப் யூ ஆர் வெரி தரோ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடலாம்னா இங்கே 16 காமனாக எடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப்லேயே 2⁴ எடுக்கலாம். இங்கே பாருங்கள், 2⁴ 2⁴ வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டெப்பை ரீரைட் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதை ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், x⁴ - 2⁴ இருக்குது. இதில் நமக்கு எதாவது ஃபார்முலா தெரியுமா? தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை வந்துட்டு திரும்ப வந்துட்டு x⁴ the whole squareன்னு எழுதிட்டு -2⁴ the whole squareன்னு எழுது. ஏன்னா பவர் 4ல் நமக்கு எந்த ஃபார்முலாவும் தெரியாது, பட் பவர் 2ல் தெரியும். ஸோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ இதில் நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது எந்த ப்ராக்கெட் வேணாலும் போட்டுடலாம். ஸோ சிம்பிளாக இந்த ப்ராக்கெட் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஏவாகவும் இதை வந்து பியாகவும் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? a² - b² அப்படின்னா என்ன வரும்? = a + b × a - b. இப்படி ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஹியர் இங்கே என்ன இருக்குது? இதே மாதிரி தான் இருக்குது, பட் இது ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கணும். இதை ஃபுல்லாக ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா a² மாதிரி தெரியுதா? இதை ஃபுல்லாக பின்னு எடுத்துட்டோன்னா b² மாதிரி தெரியுதா? ஸோ எப்படி எழுத போகிறோம்னா here a = x² எழுதிக்கலாம். அதே மாதிரி b = 2². ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதிட்டோம்னா இங்கே நம்ம என்ன எழுதிடலாம், இந்த இதுக்கு பதிலாக இந்த a + b a - b எழுதணும். நல்லா கேர்ஃபுல்லாக எழுதுவோம். ஏக்கு பதிலாக என்ன போடணும்? x² போடணும். ஸோ a போட போகிறேன். அப்போ என்ன போடணும்? x². அடுத்து b போட போகிறேன், ப்ளஸ் போட்டுட்டு 2². ஓகேவா? திரும்ப என்ன எழுதணும்? அடுத்து எழுதணும் a - b எழுதணும். அப்போ x² - 2². ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணலான்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், a² திரும்ப வந்துட்டு என்ன ஃபார்முலா வருதுன்னா a² + b² அதே ஃபார்முலா வருது, ஆனால் ப்ளஸ்ஸில் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், a² + b² ஃபார்முலா ஏதாவது இருக்கா? a² + b²க்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு ஃபார்முலாவே இல்லாதனால x² + இந்த 2 வந்து 4ன்னு எழுதிட்டு அப்படியே விட்டுடலாம். ஓகேவா?
ஸோ அடுத்து இதை பாருங்க, அதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா ஹியர்னு இன்னொரு நேரம் எழுதணும். இப்போ இதை வந்து இந்த ஸ்டெப்புக்கு எழுதியிருக்கேன் இல்லையா, இது வந்து இந்த ஸ்டெப்புக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு ஸ்டெப் எழுதணும். அதில் எழுதும்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம், திரும்ப வேணாலும் இன்னொரு நேரம் எழுதிட்டோம். ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. இதை தான் நம்ம அங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஹியர் இந்த ஸ்டெப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா ஹியர் அவர் ஏங்கிறது என்னது இது, சரியா? a இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆகும், b is equal to என்னதுக்கு 2 ஆகும் எடுத்திருக்கோம். So that will be a is equal to x, b is equal to 2 என்ன ஆகும்னா a plus b, a minus b எழுதணும். a க்கு பதிலாக என்ன எழுதணும், a க்கு பதிலாக x எழுதணும், b க்கு பதிலாக 2 எழுதணும். ஸோ x plus 2, x போட்டு plus 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி x minus 2. புரிஞ்சுதா? இந்த இதை இப்படி ரெண்டாக எழுதியிருக்கோம் இந்த ஃபார்முலா வச்சு, ஓகேவா? அதே மாதிரி இப்போ இது ஃபுல்லாக என்ன பண்ணோம், இப்படி ரெண்டாக எழுதணும் இந்த ஃபார்முலா வச்சு. ஓகே, இதோட நம்ம ஆன்சரே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ கொஷின் இஸ் டன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆன்சர் ஸ்டெப் எழுதணும். ஆன்சர் ஸ்டெப் எழுதும்போது ஆன்சர் எழுதி கொடுத்துருக்க கொஷின் அப்படியே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எக்ஸ் பவர் 5 மைனஸ் 16x is equal to x into x square plus 4 into x plus 2 into x minus 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா இதில் பார்க்கும்போது எதுவுமே தெரியல. ஸோ ஒரு எக்ஸை வெளியில் எடுத்தேன், இங்கேயும் ஒரு எக்ஸை வெளியில் வந்துருச்சு. ஸோ அதனால் 5 வந்து 4 ஆகிடுச்சு, மைனஸ் 16 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 4 அப்படியே வந்துச்சு, எக்ஸ் அப்படியே வந்துச்சு. 16 வந்துட்டு நம்ம எப்போவும் 2 ஸ்கொயர் தான் 4 ஸ்கொயர் தான் எழுதுவோம். ஆனால் இங்கே பவர் 4ன்றதுனால எப்படி பவர் 4ல் எழுதலான்னு பார்த்தா 16 is equal to 2 power 4. அதனால் 2 power 4 எழுதிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா